எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி. நான் உங்கள் ராஜேஷ் கண்ணன் பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு நல்ல மூவில் சூப்பர். ஓகே, இன்றைக்கி நம்ம காலையிலேயே மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஆரஞ்சு லைனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியாச்சு. 24,312. ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே இருந்தால் கால் ஆப்ஷன், இதுக்கு கீழே இருந்தால் புட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் நம்ம ஒரு லைனை கொண்டு வருவோம். அந்த லைன் பர்ஃபெக்டாக இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேவா? அண்டு சாட்டர்டே ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும், அதாவது நம்ம மே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் முடிக்காமல் இருந்தது. அதை சாட்டர்டே ஈவினிங்கை அவங்களுக்கு கவர் பண்ணியிருந்தோம். அதில் அவங்களுக்கு சில விஷயங்கள் எப்படி ஷார்ட்கட்டாக ஒரு மார்க்கெட்டை ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில டெக்னிக்கல்ஸாக சொல்லியிருந்தோம். எப்படி டார்கெட் செட் பண்ணலாம், எப்படிலாம் மார்க்கெட்டை நீங்கள் அது என்ன இவ்வளோ நாள் 2 மாதம் நம்மக்கிட்ட ஃபுல்லாக படிச்சிட்டாங்க. மே மாதம் ஃபுல்லாக படிச்சிட்டாங்க, ஜூன் மாதம் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டாங்க. அந்த முடித்து என்ன தான் 2 மந்த் முடித்தாலும் அவங்க லைவ் மார்க்கெட்டில் தனியாக போய் அப்ரோச் பண்ணும்போது சில ஹெசிடேஷன் இருக்கும், சில தயக்கங்கள் இருக்கும் மார்க்கெட்டில். ஆனால் அந்த தயக்கத்துக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோன்னா மார்க்கெட் குடுகுடுன்னு ஓடிடும். அப்போ மார்க்கெட்டில் ஹை ப்ரைஸில் போய் பை பண்ணிங்கன்னா மறுபடியும் எமோஷ்னல் ட்ரிகர் ஆகும், எமோஷ்னலி வீக் ஆவீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது எப்படி ஒரு மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கணும், எவ்வளோ ஈஸியாக கால் சைடில் நிற்கலாமா, புட் சைடில் நிற்கலாமான்னு எப்படிலாம் நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ரீவியஸ் 2 டேஸ் கேண்டில் 3 டேஸ் கேண்டில் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டு அதுதான் நடந்திருந்தது. அவங்களுக்கு டார்கெட் நான் போட்டு கொடுத்ததும் 24,453 தான். ₹1 கூட மாறலை. அதே இடத்துல எக்ஸாக்டாக மார்க்கெட் போய் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்சல். அதுவும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3.0 வெர்ஷன் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபடி தான் கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆனது. இங்கே வரைக்கும் மார்க்கெட் வந்தாலும் செல் ஆனாலும் கரெக்டாக இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மறுபடியும் அப்சைடு மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சது. சரியா? ஸோ படிங்க, கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 27-30 பாயிண்ட்ஸ் தான் கேப்சர் பண்ணோம். எனக்கு இன்றைக்கி பவர் ஃப்ளக்சுவேஷன் பயங்கரமாக இருந்தது. அதனால் என்னோடய சிஸ்டமில் பவர் கட்டாயி வந்ததுனால ஸோ அந்த 2 ட்ரேடோடு க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி கால் ஆப்ஷன் பாருங்களேன். ஈவினிங் நான் இந்த ஆரஞ்சு லைன் எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட் நேற்று ஈவினிங் அந்த ஆரஞ்சு லைன் எடுத்து வச்சுருந்தேன். அங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகணும். இதுக்கு கீழே போச்சுன்னா ஹெவியாக செல் ஆகும். கீழே டார்கெட் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு கீழே போச்சுன்னா ரொம்ப செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த லைனுக்கு பக்கத்தில் இருந்து ஒரே கேண்டில் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை முடித்து செகண்ட் டார்கெட் பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் தாமதிக்கக்கூடாது, இங்கேயே மார்க்கெட் ஒரு கேப் அப்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 178லேயே நம்ம இன்றைக்கி ஆர்டர் எடுத்தாச்சு. அதுதான் இன்றைக்கி 258 வரைக்கும் நம்மளுக்கு ஹை போனது. சரியா? 178 இன்றைக்கி வரைக்கும் மார்க்கெட் இப்போ வரைக்கும் தொடவே இல்லை. ஓகேவா? இந்த இடத்துல மார்க்கெட்டு விறுவிறுன்னு போன உடனே சும்மா இருப்போமா? நம்மளோட 178 கான்செப்டை அப்படியே கொண்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 178 கான்செப்டை பேஸ் பண்ணியும் நம்ம ஜூன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, நம்ம மே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி கிளாஸ் எடுத்தோம். அது கிளாஸ் எடுத்தது பார்த்தா அதுவும் மார்க்கெட்டில் நம்ம என்ன சொல்லி கொடுத்தோமோ அதே தான். ஒவ்வொரு ஆப்ஷனையாக 178க்கு கூப்பிட்டு வருவாங்க, கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே மார்க்கெட்டு 178 அப்படியே ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு கால் ஆப்ஷனாக 178 ரீச் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் த கான்செப்ட். நம்மளோட ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமியோட ஓன் கான்செப்ட். இது வரைக்கும் நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் தேடினாலும் இந்த 178 கான்செப்ட் எங்கேயும் கிடைக்காது. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி இதுலேயே மார்க்கெட்டை நம்ம இங்கேயும் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? 230 போகணும், 230க்கு அப்புறம் மார்க்கெட்டு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் 264 வரைக்கும் போகும்னு சொன்னோம். 258 வரைக்கும் வந்திருந்தது. ஓகே, இங்கே நல்ல மூவ்மெண்ட்டு கொடுத்துருக்கான். ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிருக்கு. ஓகே, திருப்பி மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா ஒன்று இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும்னு இந்த இடத்துல கோடு வரைஞ்சிருந்தோம், இல்லைனா இந்த பிளாக்கில் சப்போர்ட் எடுக்கணும்னு இங்கே வரைஞ்சிருந்தோம். கரெக்டாக மார்க்கெட்டு இந்த பிளாக்குக்கு தான் மறுபடியும் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி மேலே போயிருக்கான். 192லேருந்து 240. இந்த டைமில் ஆக்சுவலாக நம்ம லைவ்லேயே இல்லை.
ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்களான்னு தெரில. ஈவினிங் கிளாஸ்க்கு வந்தால் தான் கேட்கணும், தெரியல. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக செல்லர் ஓப்பனில் எடுத்திருப்பாங்க. செல்லர் ஓப்பனை அதாவது ரெட் கலர் கேண்டிலை பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படவே மாட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெட் கலர் கேண்டிலை பார்த்து என்ட்ரி எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், சரியா? அதனால் ரெட் கலர் கேண்டிலை பார்த்தா பயப்பட மாட்டாங்க, ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜூலை 1 நம்மளோட பேட்ச் ஸ்டார்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ஒரு 3 நாள் தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 நாள் ஃபுல்லாக பேசிக்ஸ் எடுத்திருக்கேன். மொதல் நாள் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத எடுத்திருக்கேன். அதுலேயே நிறைய பேர் வந்து சார் இதுதான் சார், இந்த மெத்தடுக்கு தான் சார் நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ பேட்ச் ரன்னிங் ஆகி போயிட்டுருக்கு. நம்மளால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக டீச் பண்ண முடியுமோ, எந்த ஒரு இக்கண்ணா வச்சியும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம இது நாள் வரைக்கும் 11 வருஷம் நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை அப்படியே சொல்லிக் கொடுப்போம். அதுதான் நம்மளோட அகாடமியோட கான்செப்ட்டு. மற்ற இடம் மாதிரி வந்து இக்கண்ணா வச்சு சொல்லிக் கொடுக்கவே மாட்டோம். ஓப்பனாக அடிப்போம். இப்படி தான் இருக்கும், சிம்பிளாக அடிப்போம். அதே மாதிரி ஓப்பனாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலாம். நிறைய பேர் இப்போயுமே வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. வாங்க, பேசிக்ஸ் தான் போயிருக்கு, படிக்கலாம். படித்து கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ரிப்பீட்டாக மணியை கேபிட்டலாக ஆட் பண்ணாதீங்க. என்னடா நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு நினச்சி புலம்பாதீங்க. மார்க்கெட் ரொம்ப சிம்பிள் தான். கற்றுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டு இதை விட சிம்பிளான பிஸ்னஸ் கிடையவே கிடையாது. இல்லை நான் வந்து எனக்கு டைமெல்லாம் இல்லை சார், அடுத்தவங்க கிட்ட அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுப்பேன், இல்லை யாராவது கால்ஸ் கொடுத்தா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அடுத்தவங்கள நம்பி ட்ரேட் பண்ணி ஆரம்பிச்சிங்க, உங்களை மார்க்கெட்டும் வச்சு செய்யும், அவங்களும் உங்களை வச்சு செய்வாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வெளியில் கால்ஸ் வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த கால்ஸ் உண்மைதானா, இந்த மார்க்கெட்டில் இது மூமெண்ட் நடக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது நீங்கள் என்ன செய்யணும், இதனோட இன்சைட்ஸை வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணலாம். கற்றுக்காமல் போய் லாஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ்.